ஒரு ஊரில் 2 நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க 2 பேருமே வெவ்வேறு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வாரம் முழுவதுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வார இறுதியில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் எப்போவுமே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிடித்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்லேயே ஒரு சின்ன ஏரி ஒன்று இருந்துச்சு. வார இறுதியில் எப்போவுமே அந்த ஏரிக்கு போவாங்க. அங்கே போயிட்டு இவங்க கொண்டு போகிற அந்த தூண்டில்களை பயன்படுத்தி மீன்களை பிடிப்பாங்க. அந்த மீன்களை சமைச்சு சாப்பிடுவாங்க. இது எப்பவுமே வாடிக்கையாக நடக்கிறது தான். அதே போல் அந்த வார இறுதியுமே வருது. உடனே ஒரு நண்பர் இன்னொருத்தர்கிட்ட, என்னப்பா இந்த வாரமுமே மீன் பிடிக்க போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த நபருமே சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அந்த மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் 2 பேருமே அந்த ஏரிக்கிட்ட போகிறாங்க. அந்த ஏரி ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த ஏரியில் நிறைய மீன்களுமே இருக்குது. இப்போ 2 பேருமே பக்கம் பக்கம் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய தூண்டில்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முதல் நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பெரிய மீன் ஒன்று மாட்டுது. ஒரு ஐஸ் பாக்ஸில் போட்டு வச்சிட்டாரு, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா 2-3 பெரிய பெரிய மீன்கள்லாம் அவருக்கு மாட்டுது. எல்லா மீன்களையுமே ரொம்ப மகிழ்ச்சியோட அவர் எடுத்து அந்த ஐஸ் பாக்ஸில் போட்டு வச்சிட்டாரு. இப்போது 2வது நபர்கிட்ட, என்னப்பா என்னாச்சு, நீ ரொம்ப நேரமாக தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்க, ஒரு மீன் கூட சிக்கலை போலியே அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு 2வது நபர் கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, உடனேவா மாட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு சில நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த 2வது நபரோட தூண்டிலில் இதுக்கு முன்னாடி இந்த முதல் நபர் பிடிச்சார் பார்த்தீங்களா, அந்த மீனை விட ரொம்ப பெரிய ரொம்ப அழகான ஒரு மீன் மாட்டுது. அந்த மீனை இந்த 2வது நபர் எடுக்கிறாரு. எடுத்துட்டு மறுபடியும் ஏரிக்குள்ளேயே போட்டுறாரு. இந்த விஷயம் இந்த முதல் நபருக்கு ஒன்றும் புரியலை. என்னாச்சு இவருக்கு, நல்ல பெரிய மீன் தானே, எதனால் விட்டாருன்னு தெரியலையே, சரி ஏதாவது காரணம் இருக்கும், நம்ம அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு சில நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த 2வது நபருக்கு தொடர்ந்து பெரிய பெரிய மீன்களாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் ஒரு மீனை கூட எடுத்து அந்த பாக்ஸில் போட்டு வைக்கவே இல்லை. எல்லா மீன்களையுமே திரும்ப திரும்ப தண்ணிக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த முதல் நபர் கேட்குறாரு, ஏன்ப்பா அப்படி பண்ணுற, நாம் இந்த மீன்களெல்லாம் பிடிச்சி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்லாம், நம்மளுடைய வார இறுதியை ரொம்ப மகிழ்ச்சியாக கழிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே வந்தோம். ஆனால் நீ என்னடான்னா கிடைக்கிற எல்லா மீன்களையுமே எடுத்து எடுத்து திரும்ப போட்டுக்கிட்டே இருக்க, அதுவும் அந்த மீன்கள்லாம் பெரிய பெரிய ரொம்ப